நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல வேலைக்காக, நல்ல சமயத்துக்காக, கர்த்தர் நமக்கு நாளை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நாம் தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆங்காங்கே அவருடைய இல்லங்களிலே தேவ பிரசனத்தை உணரும்படியாக ஸ்தோத்திரம் அந்த ஆராதனை பங்கு பெறும்படியாக அமர்ந்திருக்கிற யாவரும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மே மாதம் 24ஆம் தேதிக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுக பலம் தந்து உணவு உடை உறைவிடம் தந்து பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, இந்த வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறாயா. இந்த ஆலயத்தின் வாசற்படி காத்து போய் தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறாயா. இந்த ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி ஆவோம் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சமூகத்தில் அப்படிப்பட்டதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நீர் அசைவாட வேண்டும் ஐயா. நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும் ஐயா. தலைவர்களுக்கு, கர்த்தாவே அமைச்சர்களுக்கு ஆமென் எப்படி கையாள வேண்டும் என்ற நல்ல ஞானத்தையும் வேகத்தையும் மருத்துவ முறைக்கு கொடுக்கும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. இந்த தேசத்துக்கு சேவத்தை கொடுக்கிறாங்க, தேசத்துக்கு சேவத்தை கொடுக்கிறாங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீதிமான்கள் நிமித்தம் பட்டணத்தை அழிக்காமல் பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் தேசத்தின் மேல் மனம் இறங்கி உடைய ஜனங்களாய் எங்கள் நிமித்தம் இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாக இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபை கூட
கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டா மாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா மேலே கொடுப்பானா. சொல்லாம தகப்பனே, நல்ல இவை அறிவிப்போம். இன்மைக்கோ வறுமைக்கோ பரம தகப்பன் நீதானே. உங்களோட வரைந்து நாம் பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தேவனாய் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வமே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வமே.
தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கு மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா. இந்த நேரலையிலே உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. சேர்ந்து பாடி தேவனை ஆராதித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். திருச்சபையாரே, திருச்சபையின் பிள்ளைகளே, இந்த நேரலையிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்கள் கூடி வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க, அதை தியானிக்க, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில் இரு, ஆமே, விலகி இரு, விழிப்பாயிரு என்ற காலங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். ஆமே. விழிப்பாயிரு, விலகி இரு என்ற சூழ்நிலைகளே போய்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்திலே தேவ பக்தியை குறித்து தியானம் செய்தோம். தேவ பக்தி, ஆமே, தேவ பக்தி இன் ஆசீர்வாதங்கள் என்று தியானித்தோம். இந்த இரண்டாவது வாரமாகவும் அந்த தலைப்பில் தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. தீமோத்தேயு, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆமே. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆமே. நம்முடைய முயற்சிகள் எல்லாம், ஆமே, தேவ பக்திக்கு ஏதுவாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்தபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மை, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. ஆமென். தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி என்று சொல்லும் பொழுது அது என்ன சொல்லப்படுது? பாடி எக்ஸசைஸ். ஆமென். அதுக்கு பிரயோஜனம் உண்டு. லிட்டில் பிரயோஜனம், கொஞ்சம் தான் பிரயோஜனம். ஆமென். சரீர முயற்சி என்றால் பாடி எக்ஸசைஸ். இன்னைக்கு மெலியறதுக்கு பாடி எக்ஸசைஸ் பண்றோம். ஆமென். சுகர் பிரச்சனைக்கு வாக் பண்றோம். ஆமா, நடக்கிறது. ஆமென். பலவிதமான சரீர பயிற்சி முயற்சி எடுக்கிறோம். இவைகளெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாடி எக்ஸசைஸ். ஆமென். ப்ராஃபிட் லிட்டில் என்று இருக்கிறது, பட் காட்லினஸ், ஆமென், ஆமென், அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதான். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் எங்கிலும் சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரை நம்ம சரீர பயிற்சி பண்ணுகிறோம். இவைகளெல்லாம் போன வாரத்தில் சொன்னது போல 70, 80
70 இல்லாட்டி 80 இவ்வளோ காலத்துக்கு தான் அது வரும். ஆனால் தேவ பக்தி என்பது முக்காலத்துக்கும் பயன்படும். அல்லேலூயா. நம்ம தேவ பக்தி எப்படி முக்காலத்துக்குன்னா கடந்த காலம், நிகழ்காலம். கடந்த காலத்தில் நம்ம பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா பக்தியா வளர்ந்தாங்கன்னா நம்மளை பக்தியை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பக்தியில வாழ, நம் பக்தியில வாழ்ந்தா நம்ம வரப்போகிற காலங்களில் நம்ம சந்ததிக்கு அது ஆசீர்வாதம். ஆகவே தேவ பக்தியானது முக்காலத்துக்கும் பயனுள்ளது. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஆகவே இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது தெய்வ பக்தி, தெய்வீக தன்மை. அதுக்கு ஆங்கிலத்தில் காட்லினஸ், காட்லினஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்திக்கு. இங்கே சங்கீதம் 69 9 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 69:9 வாசிப்போம். சங்கீதம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டாக்கின பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கனுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். பக்தி நம்முடைய வாழ்க்கையிலே பக்தி நம்ம எல்லா விதத்திலும் அது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. அல்லேலூயா. ஆமென். இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே எப்படி சொல்லி இருக்கிறது? யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதே வசனத்தை யோவான் எடுத்து உரைக்கிறார். அப்படி சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஆமென். உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அப்படி சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஆமாம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறார். தேவாலயத்தில் விற்கிறவர்கள், கொள்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களை சாட்டை எடுத்து என்ன செய்கிறார்? எல்லாரையும் காசுக்காரர்களை தட்டி விட்டுட்டு என்ன செய்கிறார்? அவர் அடுத்த இடத்துல சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஆனால் நீங்கள் எப்படி ஆக்கிட்டீங்க? அதை கள்ளர் கொள்கை ஆக்காதிருங்கள். என்னுடைய பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதிருங்கள், வியாபார வீடாக்காதிருங்கள் என்று ஆண்டவர் அங்கே கடிந்து கொள்கிறார். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து நமக்கு என்ன வேண்டும்? கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, கர்த்தருடைய வேதத்தை குறித்து நமக்கு என்ன வேண்டும்? ஒரு பக்தி வைராக்கிய வேண்டும். ஆமென். வேதம் சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்குடைய ஆலோசனையை நடவாதே, பாவியுடைய வழியிலே பரியாசக்கார உட்காரும் இடத்திலே உட்காராதே, கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இரு. நம்ம என்னென்ன காரியத்திலேவோ பிரியமா இருக்கிறோமா இல்லையா? ரொம்ப பிரியம். ஆமென். ஒருவர் சொல்றார், இது பரிசுத்த மொபைல் கிடையாது, ஹோலி செல்போன் கிடையாது, ஆனால் இது ஹோலி பைபிள். ஒரு இல்லையா சொல்லுவோம், இது ஹோலி மொபைல் இல்லை, ஆனால் இது எது? ஹோலி பைபிள். இதை வாசிக்கிறவன், இது கேட்கிறவன், இப்படி நடக்கிறவனும் ஆமாம் கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்காலி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைதுராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. ஆகவே
இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருடைய வேதத்தை குறித்து நமக்கு ஒரு பிரியம் வேணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். நம்ம என்னத்தலாமோ பிரியம் இருக்கிறோம். சாப்பாட்டில் பிரியம் வைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுகளோடு பேசுறதுக்கு பிரியம் இருக்கிறோம், விளையாடுறதுக்கு பிரியப்படுறோம். லீவுன்னா கிரவுண்டுக்கு போகணும், லீவுன்னா கிரவுண்டுக்கு போகணும். இப்போ எங்கேயுமே போக வேண்டாம், மொபைல்ல வேற விளையாட்டு, என்ன மொபைல் கேம், அதுல விளையாடுறாங்க, மணிக்கணக்கில் உட்கார்ந்து விளையாடுறாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, நேற்று வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், டாக்டர் இப்போ பாலன் அனுப்பியிருந்தார். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுது. என்ன தெரியுமா? ஒரு 10 பேர், தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமா அத்தை எல்லாரும் இருக்கிறாங்க, குட்டீஸ்ல இருக்கு. ஒவ்வொன்று ஒரு சேர் புதுல எல்லாம் உட்காந்துருக்கு. ஒவ்வொன்று 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் ஃபோன். யாரும் யார்கிட்டையும் பேசல. எதுல பிரியமா இருக்கிறாங்க? போன்ல. இப்போ கிஃப்டே எதுதான்? எதை வாங்கி கொடுக்குறாங்க? செல்போனை தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஆமா, நீ 10th மார்க்னா உனக்கு செல்போன், நல்ல ஆண்ட்ராய்டு போன் வாங்கி தருவேன். இப்படிதான் பிள்ளைகளும் அதுல அது போன் கிடைச்சிட்டுனா என்னதோ உலகத்துல கிடைச்சது மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இந்த நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைகள் வாசிக்க தெரிந்த உடனே அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கிஃப்ட் என்னது? சத்திய வேதம். படிக்காட்டாலுமே கையில் ஒரு பைபிளை கொண்டு போ. படிக்கவே ஆரம்பிக்காட்டாலும் இந்த ஒரு குட்டி பைபிள் வச்சுக்கோ. நீ லேலோயா, இது கர்த்தருடைய வேதம். நம்ம வாழ்க்கையில நம்ம சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும். தேவ பக்தி என்ன? ஆமே, தேவாலயத்துக்கு செல்வது. அல்லேலூயா, தேவாலயத்துக்கு செல்வது, தேவனை கூடி ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்வது, தேவனை பாடுவது, தேவனை துதிப்பது. நீதிமான் பாடி மகிழ்கிறார். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயிலே. தேவ பக்தினா என்ன? ஆலயத்துக்கு போவது. ஆமென். அது சொல்லிட்டார், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை காட்டிலும் காது கொடுத்து கேட்கிறதுக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போறது. அடுத்து என்ன? ஆராதிப்பது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், உலகத்தாரே நீங்கள் யாவர் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவ பக்தி என்ன? ஆலயத்துக்கு செல்வது. ஆமென். அல்லேலூயா. தேவர் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கும் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவ பக்தியில வளர்வன்னா தேவன் ஒருவர் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தம்மை தேடுகளுக்கு அவர் என்ன அளிக்கிறவர்? பலன் அளிக்கிறவர். தேவன் ஒருவர் உண்டு. God is good. அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். God is one. God is good. God is holy. Amen. கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். இப்படி எல்லாம் அறிவது, விசுவாசிப்பது, அதான் பக்தியில வளர்வது. பக்தி உள்ள வாழ்க்கையில வளர்வது. சரீர முயற்சி அர்ப்பம். தேவ பக்தி இமைக்கு ஆலயத்துக்கு செல்வது, கர்த்தரை ஆராதிப்பது. ஆலயம்னா
ஆலயம்னா நமக்கு உயிரா இருக்கணும். முதல்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் தாவீது விரும்பினார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவர் பேர் இல்லாத இடமே இல்லை. ஆமென். ஏன்னா தெய்வத்தினுடைய இருதயத்தில் இடம்பெற்ற ஆளு யாரு? தாவீது. ஆலயம் கட்டணும், ஆலயம் ஆலயம். என் தேவனுக்கு நான் ஆலயம் கட்டுவேன், ஒரு அரண்மனை கட்டுவேன். தேவன் பெரியவர். அல்லேலூயா. தேவ பக்தின்னா என்ன? கடவுள் ஒருவர் உண்டு. வாசித்து பாருங்க. பக்தி வைராக்கியம். எண்ணாகமம் 25:13 வாசிங்க. எண்ணாகமம் 25:13. இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு எண்ணாகமத்தில். மோசே இருக்கிறார், ஆரோன் இருக்கிறார். ஆரோன் ஆசாரியன். ஆரோனின் மகன் எலியேசர், எலியேசின் மகன் பினாகாஸ். மோவாபிய பெண்களை என்ன செய்தார்கள்? இந்த இஸ்ரவேலருக்கு விவாகம் பண்ணினார்கள். அவர்களோடு விபச்சாரம் பண்ணினார். அந்த இடத்துல 24,000 பேர் அழிந்து போனார்கள் விபச்சாரத்தில். அதுல கண்ணார ஒருவன் பார்க்கிறான், ஒரு மோவாபிய பெண்ணோடு ஒரு இஸ்ரவேலன் போய் விபச்சாரம் செய்வது. அது அறிந்த உடனே அங்கு போய் அவர்களை அந்த ஒரே இடத்துல அவர்களை என்ன செய்தான்? அந்த பட்டயத்தினால உருவ குத்தி கொள்ளுகிறேன். கடவுளுடைய கோபம். ஒரு பக்தி வைராக்கியமா இருந்தானா. அப்படி என்றால் இன்றைக்கும் தப்பு செய்யறவனை போய் ஈட்டிட்டு குத்தி கொள்றது இல்லை, தப்பு செய்கிறவனை கண்டிக்க வேண்டும். அதில் இருந்து அவனை வெளியே கொண்டு வர வேண்டும், கடிந்துரைக்க வேண்டும். பினாகாசுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அந்த பக்தி வைராக்கியம் இருந்ததுனால ஆசாரிய ஊழியத்துக்கு என்று அவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஆகவே பக்தியில் வைராக்கியம். கடவுள் ஒருவர் உண்டு, அவர் பரிசுத்த, அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர் என்பதை அறிந்து அந்த வழியிலே நடப்பதுதான் பக்தி. ஆமென். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 4:35 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தரே தேவன், அவரை அல்லாது வேறொருவரும் இல்லை என்பதை. அல்லேலூயா. கர்த்தரே தேவன். ஆமென். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரே தேவன். கர்த்தரே தேவன். அல்லேலூயா. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவர் இல்லை என்பதை நீ அறியும்படி இன்று உனக்கு காட்டப்பட்டது. 39 ஆகையால் உயர வானத்திலும் தாள பூமியிலும். அதே 4ஆம் அதிகாரம் 39 வசனம். வானத்திலும் தாள பூமியிலும் அவரை தவிர ஒருவரும் இல்லை. ஆமென். கர்த்தரே தெய்வம். அவர்தான் சிருஷ்டிக்காத்த. வானத்திலும் பூமியிலும் அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று பேதுரு சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரே தேவன். ஆமென். அடுத்தபடியாக 6ஆம் வசனம் 4ஆம் உபாகமம் 6:4. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஆமென். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் பரிசுத்தர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர்,
அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். நீதி அவருக்கே உரியது. 7:9 வாசியுங்கள். உபாகமம் 7:9. தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையும் தாயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்றும். நம்ம தேவன் எப்படிதான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற உண்மை உள்ள தேவன். 1000 உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அவர் பார்வையில் உண்மை. ஆமா, எசேக்கியா கர்த்தருடைய பார்வையில் உண்மையும் செம்மையுமானதை செய்தான். அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம தெய்வம் உண்மை உள்ள தெய்வமே, என் உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மை உள்ள தெய்வமே, உண்மை உள்ள தெய்வம். தேவ பக்தி என்றால் தேவன் ஒருவர் உண்டு. அவர் நல்லவர், அவர் பரிசுத்தவர், அவர் ஒழுக்கமுள்ளவர். ஆமென். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் வாசிக்க. 1 ராஜாக்கள் 8:59. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரே தேவன், வேறொரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக. கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்களெல்லாம் அறியும்படியாக. அல்லேலூயா. இது அறிந்தார்கள். தானியேல் பாருங்க, 2ஆம் அதிகாரம். தானியேல் 2ஆம் அதிகாரம். தானியேல் ஒரு புறஜாதிய மன்னன். ஆமென். ராஜாவை கடவுள் என்ற நம்பிக்கை உள்ளவன். ஆமென். தான் சிலையவோ தன்னுடைய தகப்பனுடைய பொற்சிலையவோ அங்கே பெரிய தூரான் என்ற சமவெளியிலே நிறுத்தி எல்லாரையும் பணிய வைத்தவன். ஆமென். பணியாதவர்களை தூக்கி நெருப்பிலே போட்டவன். அல்லேலூயா. அந்த தானியேல் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். ஆமென். தானியேல் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ராஜா தானியேலை நோக்கி, மெய்யாகவே உங்கள் தேவன் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. ஆமென். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாகவே உங்கள் தேவனே தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தானியேல் இப்படி சொல்கிறார். ஆமென். அதே தானியேல் மறுபடியும் பாருங்க, 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3:29. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போட கடவன். என்ன? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா. மறைபொருளை
வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அக்கினி, எரிகிற அக்கினி, சூளையிலிருந்தும் காப்பாற்றுகிறவர் என்பதை நேபுகாத்நேச்சார் அறிந்து கொண்டார். அடுத்து பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 26 to 28 வரைக்கும் வாசியுங்கள். தரியது மன்னன் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆமே, தரியது ராஜா, இது பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி அவர் நேபுகாத்நேச்சார். தரியது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக இருந்த தரியது என்ன சொல்கிறார் பாருங்க. 26 25 வாசியுங்கள். உங்களுக்கு சமாதானம். நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். அறிந்து சொல்கிறார், தானியேலின் தேவன் யாரா? ஜீவனுள்ள தேவன். அவர்தான் யெகோவாயிரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோ, யெகோவா நிசியே, யெகோவா ராபா. ஆமென், அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். நானே தேவன் என்று எல்லாரும் அறியும்படிக்கு எகிப்தின் பார்வோன் அறிய செய்தார். ஆமென். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி நேபுகாத்நேச்சார் அறியும்படி செய்தார். ஆமென். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் அதிபதி தரியது அறியும்படி செய்தார். அல்லேலூயா. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இந்த விசுவாசம். ஆமென், ஆமென். இப்படி இருக்கிற சூழ்நிலையில உலகம் என்ன சொல்லுது? நோ காட். என்னது? நோ காட். கடவுளே இல்லை, கடவுளே இல்லை, காட்லெஸ். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ரஷ்யா, யுமேனியா, சீனா, வடகொரியா, இன்னும் உலக நாடுகளில் அநேக நாடுகள் நாஸ்திக கொள்கை உடையதாக இருக்கிறது. நோ காட், கடவுள் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறான் இருக்கிறது. கடவுள் இல்லை என்று மதிகேடன் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையில் கடவுள் ஒருவர் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஒருவர் உண்டு. ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே. God is one. தேவன் ஒருவரே. ஆமென். ஒரே தெய்வம், அதனால ஒரு சூரியன். ஒரே தெய்வம், அதனால ஒரு சந்திரன். ஒரே தெய்வம், அதனால ஒரு மனுஷன். அல்லேலூயா. தேவன் ஒருவரே. தேவனுக்கு மனிதனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. அல்லேலூயா. ஆமென். தேவன் ஒருவரே. எரேமியா 10:10 வாசித்து பாருங்கள். எரேமியா 10:10 சீக்கிரமாய் வாசியுங்கள். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. பூமி அதிரும், ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். 16ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 10:16. அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
சர்வத்தையும் உருவாக்கினவர். எபிரேயர் 11:6 வாசியுங்கள். ஆமா, எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தெய்வத்துக்கு பிரியமா இருப்பது கூடாது. ஒரு மனுஷன், ஒரு தனி மனுஷனோ, ஒரு குடும்பமோ, ஒரு ஊரோ, ஆமா, கடவுளுக்கு பிரியமானவங்களா மாறணும்னா என்ன வேணும்? நமக்கு கடவுள் மேல விசுவாசம் வேணும். ஆமா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு கடவுள் இல்லை என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. காட்லெஸ், நோ காட். ஆமென். நோ காட், நோ கவன். ஆமென். நோ நித்தியம். இதெல்லாம் அவங்க நம்புறது, நித்தியத்தை நம்புறதே இல்லை. லாங் லைஃப் நம்புறதே இல்லை. நித்திய ஜீவனை நம்புறதே இல்லை. அல்லேலூயா. இப்படிதான் இருக்குது. நோ காட். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு என்ன அளிக்க வேண்டும்? பலனளிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபு 2:19 வாசிக்க. யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடவுள் ஒருவர் உண்டுன்னு நம்புறது நல்லதுதான், விசுவாசிக்கிற நம்புறதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. ஆமா, கடவுள் ஒருவர் உண்டுன்னு நம்புவது நல்லதுதான். பேய் கூட விசுவாசிக்கு. அப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றவன் பேயை விட மோசமா இல்லையா? ஆமா, நோ காட்னா பேய் கூட விசுவாசிக்குப்பா. கடவுள் ஒரு உண்டுன்னா அதே மாதிரி பேய் உண்டு, நரகம் உண்டு, மோட்சம் உண்டு. ஆமா, அல்லேலூயா. பேய் கூட விசுவாசிக்கிறது, ஆனா கீழ்ப்படியாது. பேய் சொல்லிட்டான். எப்போதும் ஒரு கதை சொல்லுவேன், மார்ட்டின் லூதர் சொன்னது. ஆமா, பிசாசை என்ன செய்தா? ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னான், ஆண்டவரே, நீ மனுஷனுக்கு எத்தனை முறை மன்னிக்கிறீ, எனக்கு என்னைக்காவது மன்னிச்சது உண்டான்னு கேட்டுச்சான். என்னது? பிசாசுகள். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், மனுஷன் தான் செய்த தவற உணர்றான், அதனால மன்னிக்கிறேன். ஏ பிசாசே, நீ என்னைக்காவது செய்த தவற உணர்ந்திருக்கியா? நீ தவறு செஞ்சுட்டு உணர்ந்ததும் இல்லை, நான் உனக்கு மன்னிச்சதும் இல்லைன்னு மார்ட்டின் லூதர் எழுதுறேன். அவை தவறென்று உணர்ந்தவனை மன்னித்து மறுவாழ்வு கொடுக்கிறவர் இயேசு, நம்ம வாழ வைக்கிறவர் இயேசு, வழிநடத்துகிறவர் இயேசு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். காட்லெஸ், கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை அது ஒரு முட்டாள்தனமானது, மூடத்தனமானது. ஆமென். அப்போ பேய் கூட விசுவாசிக்கும். அப்ப நம்ம விசுவாசத்துக்கு பேய் வித்தியாசம் இருக்கணும்ல. என்ன சொல்றாரு? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம விசுவாசித்தா மாட்டும் போது அதுக்கு ஏற்ற வாழணும், அதுக்கேற்ற செயல்படணும். அல்லேலூயா. கிரியை செய்ய வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். லூக்கா 4:33. எங்களை கெடுக்கவா வந்தி? அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர். ஆமா, பேய் கூட சொல்லுகிறது. என்ன சொல்லுது? நீ தேவனுடைய பரிசுத்த
இயேசுவை பார்த்து சொல்றது, பேய் என்னை கெடுக்கவா வந்தி, நீ தேவனுடைய பரிசுத்த. அதுக்கு கூட பயம் இருக்குது, ஆனா கீழ்ப்படிய மாட்டேங்குது. அதுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பேயை தான் சாயல்ல படிக்கல. பேய் தள்ளப்பட்ட தேவதூதன், ஆனா மனுஷன் தேவனுடைய சாயல். ஆமா, ஆவிகள் தூதர்கள் மனிதனுக்கும் தேவனுக்கும் பணிவிடை செய்த கூட்டத்தில் ஒருவன் தான் யாரு? தள்ளப்பட்ட தூதன். அவன் தான் சாத்தான். அல்லேலூயா. ஆனா மனிதன் தேவ சாயல், தேவனுடைய பிள்ளை. ஆமென். ஆகவே இந்த கால வேளையிலே நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒருவர் உண்டுன்னு விசுவாசித்து அதுக்கேற்ற கிரியை நடப்பதுதான் நம்ம பக்தி வாழ்க்கையில வளர முடியும். ஆமென். பக்தி வைராக்கியமா வளர முடியும். அல்லேலூயா. பில்லி கிராஹாம் ஒரு பெரிய கூட்டத்தில் பில்லி கிராஹாம் ஒரு லெட்டரை வாசித்தார். அவன் ஒரு நாஸ்திக மாணவன். அவன் கல்லூரில் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் நாஸ்திக கொள்கை உடையவன். அவன் கடவுள் இல்லை என்ற மறுப்பு கொள்கை உடையவன். கடவுள் இல்லவே இல்லை என்ற கொள்கையை இந்த உலகத்துக்கு பரப்பி அதை ஸ்தாபிக்க விரும்பின ஒரு கூட்டத்தோடு அவன் சேர்ந்துட்டான். கடவுள் இல்லை என்ற மறுப்பு கொள்கை இல்லை. அவன் எழுதின கடிதத்தை பில்லி கிராஹாம் பெரிய கூட்டத்தில் வாசிக்கிறான். என்ன தெரியுமா? அவன் யாருக்கு எழுதுறான்? தான் காதல் செய்து ஒரு பெண்ணுக்கு அதை எழுதுறான். நான் இந்த நாஸ்திக கொள்கை இந்த இயக்கத்தில் சேர்ந்துட்டேன். என்னுடைய படிப்பு, என்னுடைய சம்பாத்தியம் எல்லாமே இந்த நாஸ்திக கொள்கைக்கு தான் நான் செலவு பண்ண போறேன். எனக்கு எப்ப என்னை கைது பண்ணுவான்னு சொல்ல முடியாது. பசி, பட்டினி, நிர்வாணம், இல்லை என்னை தூக்கில் கூட போடுவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் என் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக என்னை அர்ப்பணிச்சுக்கிறேன். நீ என்ன மறந்துரு, நீ என்னன்னு மறந்துரு. ஆமா, ஒரு கடவுள் என்ற மறுப்பு கொள்கையை உடைய அந்த வாலிபன், எனக்கு இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஆமா, சினிமா பார்க்கவோ, ஆமா, மற்ற விளையாட்டுகளை கவனிக்கவோ எதிலே எனக்கு நாட்டம் இல்லை. எப்படியாவது கடவுள் இல்லை என்ற மறுப்பு கொள்கையை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும், அநேகரை இந்த கொள்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். கடவுள் இல்லை என்று சொல்றதுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான். உங்க நிலைமை என்ன அப்படின்னு அந்த கூட்டத்தில் கேட்டார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு வெக்கமா போச்சு. ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் இயேசு, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவர் இயேசு, நமக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே மரித்தவர் இயேசு. நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு அடைந்தார். நாம் சுமக்க வேண்டிய சுமையை இயேசு சுமந்தார். அவர் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நமக்காக சிந்தப்பட்டது. அது விலையேற பெற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், தூய ரத்தம், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர் இயேசு. ஆமென். அவர் உனக்காக மரித்தாரே. ஆமென். உனக்கு நித்தியத்தை கொடுக்க, உன்னை நித்தியமாய் வாழ வைக்க, தாயிருக்கு இடத்துல நீ இருக்கும்படி உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறாரே. நீ அவருக்காக என்ன செய்கிறாய் என்றுதான் பில்லி கிராஹாம் கேட்டார். அல்லேலூயா. நமக்குள்ள என்ன வேணும்? பக்தி, வைராக்கியம். அல்லேலூயா. ஆமென். பக்தி, வைராக்கியம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்ல ஏற்றப்பட்டிருக்கிறது. 4:8 வாசியுங்கள். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள், உண்மையா இருக்கணும். கவனிக்கிறீங்களா? உண்மை உள்ளவைகளோ கவனிங்க.
வாழ்க்கையில உண்மையை பேசி பழகணும். சின்ன பிள்ளைகள்ல இருந்து எதை பழகணும்? பிள்ளைகளுக்கு உண்மை சொல்ல. கவனிக்கிறீங்களா? பொய் சொல்லக்கூடாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது. பொய் பேசுடைய வாய் அடைக்கப்படும். ஆமென். பொய் பேசக்கூடாது. உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம். ஆமென். தேவ பக்தினா என்ன? உண்மையை பேசணும். அப்படி ஒரு வைராக்கியம். ஒழுக்கமா வாழணும். அது ஒரு வைராக்கியம். அதான் பக்தி, வைராக்கியம். உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ நீதி உள்ளவைகளோ நீதி, ரைட்டஸ்னஸ். நீதிமானாய் வாழ வேண்டும். நீதி. நீதிமான் பனை போல செழிப்பான், நீதிமான் கேதல் போல வளருவான். நீதிமானுக்கு ஒரு கேடும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அல்லேலூயா. நீதிமான் துச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். கர்த்தரை நம்பி அவன் திடராய் இருக்கும். ஆமென். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள். அடுத்து கற்புள்ளவைகள். அல்லேலூயா. கற்பு உள்ள வாழ்க்கை வேணும். நம்ம வாழ்க்கையில கற்புள்ள வேணும். அல்லேலூயா. கற்புள்ளவைகளோ கற்புக்கு அரசி கண்ணகின்னு சொல்லுவான் உலக. அவளை கற்புக்கு அரசியா இருந்தாலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறனா. பரிசுத்தர் என்று உலகம் உண்டானதிலிருந்து துதிக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுகிறனா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீயும் பரிசுத்தராயிரு. ஒரு வைராக்கியம், பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. உண்மை உள்ள விளைவுகளோ ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள். அன்பு, இயேசுவின் அன்பு. ஆமென். அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி. நல்ல கீர்த்தி, நல்லதை செய்யணும். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ. யாருக்கு புண்ணியம், யாருக்கு புகழ்? கடவுளுக்கு புகழ். நமக்கு பேருக்கு இல்லை, நமக்கு புகழுக்கு அல்ல. யாருக்கு புகழ்? கர்த்தர். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்து நீங்கள் என்னிடத்தில் கண்டது, கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு. பக்தி வைராக்கியம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ ஆமா சும்மா பூசுறது இல்லை, சும்மா சிலுவை போடுறது இல்லை. வாழ்க்கை மாறணும், இயல்புகள் மாறணும். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம். ஆமென். அடுத்து இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடித்த ஒரு மனிதன். குளோரோஃபார்ம் அந்த காலத்துல ஆபரேஷன் சொன்னா அப்படியே அறுப்பானுங்க. 4 பேர் பிடிச்சிட்டு அறுப்பானுங்களாம். தாங்க முடியுமா? ஒரு டாக்டர் ஜேம்ஸ் சிக்சன், அவர் ஒரு டாக்டர். ஐயோ இது கொடுமையான காரியம், இதுக்கு ஒரு மாற்று வழி கண்டுபிடிக்கணும்னு அவர் பைபிள் படிக்கிறது. ஜேம்ஸ் சிக்சன் பைபிள் படிக்கிறது. ஆதாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது ஆதாம் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்குனார். அவன் விழாவிலிருந்து ஒரு எலும்பு உருவினார். அது மைனரா மேஜரா ஆப்ரேஷன்? மேஜர் ஆப்ரேஷன். விழா எலும்பை உருவுறதுன்னா மனுஷியா சிரித்தார். ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சது. அவனை சதையால் அடைத்தார், முடிஞ்சது. அல்லேலூயா. ரம்ப வச்சு அறுத்தாரா, எண்ணத்தை வச்சு அறுத்தாரோ, ஒரு எலும்பை எடுத்தார் மனுஷியா. அடுத்த நேரத்தில் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு? ஏவாளுக்கு பேர் வச்சது யாரு? ஆதாம் தான். அப்போ சிந்திச்சுட்டு இருக்கும்போது முதல்ல இந்த மயக்க மருந்து அவர் தான். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அனஸ்தீசியா.
மயக்க மருந்து, குளோரோஃபார்ம். ஆமாம், சேஃப் செக்ஷன். ஆமாம், அவங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவங்ககிட்ட வந்து ஒரு நாள் பேட்டி கண்டாங்க. எத்தனையோ கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீங்க கண்டுபிடிச்ச உயர்ந்த கண்டுபிடிப்பு எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம். அந்த ஜேம்ஸ் சிக்சன் சொன்னாரா, இவங்கெல்லாம் நினைச்சிருக்கிறாங்க குளோரோஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அவர் சொன்னாரா, ஆமா, ஜீசஸ் என்ன சொன்னாரா, நான் கண்டுபிடிச்ச பெரிய கண்டுபிடிப்பு இயேசு ரட்சகர் என்பதை. ஆமா ஆமா, இயேசு மீட்பர் என்பதை, இயேசு என் பாவ பரிகாரி என்பதை, என் பாவத்தை தீர்த்தவர் என்பதை நான் கண்டுபிடி, அதான் பெரிய கண்டுபிடிப்புனார். அல்லேலூயா. அவர் ஒரு டாக்டர், பல 100 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு அமெரிக்க டாக்டர். அனஸ்தீசியா, குளோரோஃபார்ம், மயக்க மருந்து. ஆமா, எனக்குலாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஆமா, ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன செய்தார், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எல்லாம் கத்தி இந்தியெல்லாம் பக்கத்தில் கிடக்கு, அந்த தியேட்டரை பார்த்தா லைட்லாம் இருக்குது. அப்புறம் என்ன செய்கிறார், ஒரு டாக்டர் என்னை எழுப்பி உட்கார வச்சார், முதுகில் ஒரு ஊசி போட்டார். அந்த ஊசி போட்டது தான். ஆமாம், யார் கேட்டான்னு தெரியும், உங்கள் டாக்டர் பேர் என்ன, உங்கள் டாக்டர் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். மிஸ்டர் கதிரேசன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியும். அதுக்கு வேற வெளியே கொண்டு வந்து என்ன ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டாங்க. அப்புறம் தான் எப்பா அப்படின்னு கிப்சன் கூப்பிட்டான். சரி, நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லைப்பா. ஆமாம், ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ வலி தெரியாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மருந்தை கண்டுபிடிக்க அந்த ஞானத்தை கொடுத்தவர் யாரு? கர்த்தர். இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமியை அழிப்பதற்கு மருந்தை தருவாரா தரமாட்டாரா? நிச்சயம் தருவார். தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளை, திருச்சபை, உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபை பயப்பட வேண்டாம். நமக்காக உயிரை கொடுத்தவர் இயேசு. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் இயேசு. மரித்தோரை, நாரிப்போன லாசரை கூட உயிரோடு எழுப்பினவர் இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆமா, அவை காட்லினஸ், இந்த தெய்வ பக்தி, அவர் நம்பணும், அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஆமா, நாம நம்பணும், நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நம்பிக்கை ஊட்டணும். அதைத்தான் சொல்லுகிறார். இதைத்தான் என்ன சொல்லுகிறார்னா காட்லினஸ். ஆமா ஆமா, அனஸ்தீசியா கண்டுபிடிச்ச அந்த ஜேம்ஸ் சிக்சன், ஆமா, மை லார்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட், இதை உலகம் அறியணும். அப்பதான் பக்தியா வளர முடியும், பக்தியில வளர முடியும், தேவ பக்தியாய் வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. இது உலகத்தின் அதிபதி வர்றான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் ஜெயித்தவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. அந்த காலத்துல ஒரு நம்ம காந்தி தாத்தா சொல்ற காந்தியுடைய உபதேசம், நெறிமுறை. ஆமா, ஒரு 3 குரங்கு இருக்கும். என்ன செய்ய, கண்ணை மூடிட்டு இருக்கோம், வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம், 2 காதை. தீமையானதை பார்க்காதே, தீமையானதை பேசாதே, தீமையானதை கேட்காதே. அப்படித்தானே? அவருக்குள்ள இந்த ஞானம் எப்படி வந்தது? பைபிளை படிச்சதுனால வந்தது. அல்லேலூயா. வேதத்தை படிச்சதுனால வந்தது. ஆமென். ஒரு கிறிஸ்துமஸ் ஆராதனை கப்பல்ல அவரே செய்து கொடுத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துமஸ் ஆராதனை அமெரிக்காவிலிருந்து வருது கப்பல் இந்தியாவுக்கு. ஆமென். இரவு 3 மணிக்கே அவர் எழுந்து அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையை நடத்தி இருக்கிறார். அவர் தான் மெசேஜ், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை சொன்னவர் காந்தி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். காட்லினஸ், தெய்வத்தன்மை, கடவுள் பற்று, திவ்ய நேர்மை. தெய்வத்தன்மை, கடவுள் பற்று, திவ்ய நேர்மை. இதுதான் பேர் என்னது? தேவ பக்தி. அல்லேலூயா. தேவ பக்தினா தெய்வீக தன்மை, கடவுள் பற்று, திவ்ய நேர்மை. சரீர முயற்சி,
அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும். கிளவிகள் பேச்சு, கட்டுக்கதைகளுக்கு விலகு. எத்தனையோ கட்டுக்கதை உலகத்தில் இருக்கு. இந்த வேதம் கட்டுக்கதை கிடையாது. இந்த வேதம் கட்டுக்கதை கிடையாது. இது சரித்திரம். இது சரித்திரம். ஆமா, இது சரித்திரம். இது புராணம் அல்ல, இது கற்பனை அல்ல, கட்டுக்கதை அல்ல. இது சரித்திரம். இது விஞ்ஞானம். விஞ்ஞானமும் வேதமும் ஆமே என்று நிரூபிக்கப்பட்டது. ஆமே, அல்லேலூயா. ஆகவே காட்லினஸ் இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. ஆமே. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3:16. சீக்கிரமாய் வாசியுங்கள். அல்லேலூயா. தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே. யார் மறுக்கவே முடியாது. இயேசு பிறந்தார் என்பதை மறுக்கவே, இயேசு மரித்தார் என்பதை மறுக்கவே, இயேசு உயிர்த்தார் என்பதை மறுக்கவே முடியாது. அழிக்க நினைத்தார். ஆமே, அவர்களெல்லாம் ஆமே அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் ஆமே ஆண்டவரை அண்டிக் கொண்டார்கள். கொஞ்ச காலத்தில் தேவனுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமே, யாவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான ஒரு சத்தியம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையுள்ள சாட்சி, பொய் கிடையாது. மரித்தொழுந்து முதல் பூமியில் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமே. வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆரம்பிக்கும் போதே 5ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆமே. அடுத்து 1:4 வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 1:4. 1 தீமோத்தேயு 4:7 வாசியுங்கள். நம்ம ஏற்கனவே வாஸ்தவ வசனம் தான். சீர்கேடும் கட்டுக்கதைகளுக்கு விலகி முயற்சி பண்ணி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இனி வரும் ஜீவனுக்கும் வாக்கு. அப்ப என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும்னா ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அவருடைய சத்தியத்தை கடைபிடிக்கணும். ஒவ்வொரு சத்தியத்தையும் வாழ்க்கையில நம்ம கை கொள்ளணும். ஆமென். சங்கீதம் 112 சொல்லியிருக்கிறார்ல, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமென். அவன் சந்ததி பலத்திருக்கும், அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே இருக்கும் சொல்லியிருக்கிறார்ல. அல்லேலூயா. ஆமென். 1 தீமோத்தேயு 6:3 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:3. ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதித்தவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். இந்த உபதேசத்தை மறுக்கிறவனாய் இருக்க கூடாது, ஏற்றுக்கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென். இயேசு ரட்சகர். ஆமென். இயேசு ரட்சகர். கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்தார். ஆமென். 33 ஆண்டுகள் அவன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. ஆமென். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். சத்தியமில்லாத
ஆமா, தேவ பக்தியை எதவா நினைக்கிறாங்க? ஆதாயம், கெய்னா. தேவ பக்தியை வச்சுக்கிட்டு அது கெய்னா நினைக்கிறார், அது ஒரு சம்பாத்தியமா நினைக்கிறார். தேவ பக்தி ஆமா ஆதாய தொழில் அல்ல. ஆமா, தேவ பக்தி என்பது ஒரு ஆதாய தொழில் அல்ல. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. ஆமா, ஒரு தேவ பக்தியா இருந்தா அவனுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுப்பார், அறிவு கற்றுக் கொடுப்பார், கர்த்தர் அவனை உயர்த்துவார். ஆமா, எல்லா நன்மைகளாலும் கர்த்தர் அவனை நிரப்புவார். ஆமா, அடுத்தபடியாக 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வரைக்கும் வாசியுங்கள். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதும், போதும் என்கிற மனம் இருக்கிறது போதும் அப்படி என்றமா. அடுத்த வசனத்தை பாருங்க. ஒன்று கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அல்லேலூயா. ஆமா, நெப்போலியன் சொன்னாரா, நான் மறிச்சு போவேன், என்னை பெட்டியில் அடக்கம் பண்ணும்போது என் 2 கையும் வச்சு வெளியே வச்சு அடக்கம் பண்ணும், பெட்டிக்கு வெளியே இருக்கணும். உலகத்தை என்ன அது காரணம்? உலகத்தையே ஆண்டேன் அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர், உலகத்தையே ஆண்டேன், நான் ஒண்ணு கொண்டு போகல. ஆமா, ஒண்ணு கொண்டு போகல, உலகத்தையே ஆண்ட மகா அலெக்சாண்டர். அல்லேலூயா. ஒன்றும் சரி. ஆமா, அவை வாழ்க்கையில கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் கொண்டு போக போவதில்லை. யோபு சொல்றார், நிர்வாணியா வந்தே நிர்வாணியா போறேன். ஆமா, அல்லேலூயா. தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்கிற புகையை போல் இருக்கு மனுஷ வாழ்க்கை, புல்லுக்கு ஒப்பா இருக்குது மனுஷ வாழ்க்கை. ஆமா, எப்பொழுது எத்தனையோ தலைவர்கள் நாடு ஆண்டாங்க, அவங்கள என்னத்தை கொண்டு போறாங்க? ஒன்றும் கொண்டு போறது. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஆமா, அதான் சொல்ல, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, எல்லாத்திலையும் கமிஷன். ஆமா, சீனாவில இருந்து வாங்கின எல்லா பொருளுக்கும் கமிஷன். கமிஷன் இல்லாத உலகமே கிடையாது. ஒரே கமிஷன்ல தான் இருக்கிறான். எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படிதான் இருக்க. போதும் என்கிற மனதோடைய தேவ பக்தி மிகுந்த நம் உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போவதும் இல்லை. உண்ணவும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். இதை யார் சொல்றா? ஒரு பிச்சைக்காரன் சொல்லல, 100 கோடி சொத்து உள்ள ஒரு அதிபதியா இருந்த சவுலா இருந்த பவுலாய் மனம் திரும்பின மனிதன் தான். அல்லேலூயா. அடுத்து, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நீயோ ஓ மேன் ஆஃப் காட், ஓ தேவனுடைய மனுஷனே, பக்தியாய் வளர விரும்புகிறாயா? பக்தி உள்ளவனாய் வாழ விரும்புகிறாயா? இவைகளை விட்டு ஓடி என்னத்தை? நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த
ஆமா, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாடு. ஆமென். ஆகவே தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. அதான் ஆமாம், காட்லினஸ், காட்லி. ஆமாம், அன்காட்லினஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஆமாம், அன்காட்லினஸ்ஸாக இருக்கக்கூடாது. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிப்போம். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் என்ன எப்படி இருப்பாங்க? தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி இல்லாதவர்களாயும் அறியாதவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவராயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகமோக பிரியராயும் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். வேஷம் வேஷம் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. தீமோத்தேயுக்கு தான் அதை சொல்றாங்க. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுப்பா. நம்ம இப்படிலாம் மக்கள் இருப்பாங்க, ஆக்ட் பண்ணுவாங்க, நடிப்பாங்க. ஜெமினி கணேசனை விட தோத்து போகணும், ஜவாஜி கணேசனை விட நடிக்கிறதுல தோத்து போகணும். அப்படி உலகம் இருக்கு. எம்ஜிஆரை விட நடிக்கிற உலகம். வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் அல்ல, நடிப்பு அல்ல. தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள வாழ்க்கை. ஆமென். அடுத்து தீத்து 1:3 வாசிக்க. தீத்து 1:3. நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? பொய்யுரையா. எல்லாரும் சொல்லுங்க, ஒருவரை பார்த்து சொல்லுங்க. பொய்யுரையாத தேவன். நம்ம தேவன் பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. அப்ப மனுஷன் பொய் சொல்வான் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நம்ம பொய்யுரையாத தேவன். ஆதிகாலமும் நித்திய ஜீவனை குறித்து என்ன சொல்லப்படுது? சத்தியத்தை அறிகிற அறிவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அல்லேலூயா. நமக்கு உண்டாகணும். நம்ம பக்தியா வாழணும், வளரணும். தீத்து 2 2:12 வாசிங்க. தீத்து 2:12. என்னது? தேவ பக்தினா என்னது? அவபக்தியையும் லௌகிகை. அவபக்தினா அன்காட்லினஸ். அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து. என்னதெல்லாம் வெறுக்கணும்? அவபக்தி, லௌகிக இச்சை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவர்கள் இங்கே ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான்ல பொதுவான நிருபத்தில் சொல்லுகிறார். இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறக்கி பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை அது ஒரு பாவம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை.
இச்சை அடக்கம். அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியின் கனியினது இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். நமக்கு வயதுல நல்ல வாலிபத்தில் என்ன வேணும்? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அதான் தேவ பக்திக்கு அடையாளம். செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாசிங்க 12 2:12 தீத்து 2:12. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தி, என்ன வேணும்? தெளிந்த புத்தி, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அவன் அதான் தேவ பக்தி. அதை வளரணும். அவன் அதாவது என்ன சொல்றது? ரைட்னஸ்னஸ் அண்ட் காட்லி இன் த பிரசன்ட் வேர்ல்டு. இந்த அதாவது நடைமுறை உலகத்திலே நாம தேவ பக்தியும் நீதியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ணி அடுத்து சொல்லப்படும் நம்ம வாழணும். நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் வாழணும். யாக்கோபு 1:26 வாசியுங்கள். யாக்கோபு 1:26. வீணாயிருக்கும். திக்கற்ற 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படும் உபத்திரவத்திலே. திக்கற்ற பிள்ளைகள் என்ன? திக்கற்ற பிள்ளைகள் என்ன? ஃபாதர்லெஸ் அப்படின்னு இருக்கு. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். ஆமா, அதான் தகப்பன் இல்லாத பிள்ளைகள். ஆமா, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதுக்கு அவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். திக்கற்ற பிள்ளைகளை விதைவிலும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே. ஆமா, ஆமா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். மாசில்லாத சுத்தமான பக்தி. 2 பேதுரு 1:3 வாசியுங்கள். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் பற்றி. அல்லேலூயா. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு என்ன செஞ்சிருக்குதா? தந்திருக்கிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஆமென். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அவர் அறிகிற அறிவு, நம்முடைய ஆண்டவரை பற்றி நமக்கு அறிவு வேணும். அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்ய வல்லவர், எதை செய்திருக்கிறார், எதை செய்வார், அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. அல்லேலூயா. ஆமென். தந்திருக்குது. 2 பேதுரு 1:6-7 வாசிங்க. ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளருங்கள். அல்லேலூயா. பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா.
2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8-9. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஆமென். நீதிமானை லோத்தை, இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான் லோத்தை அவர் ரட்சித்து இருக்க, அப்படி என்றால் தெய்வ பக்தியாய் வாழுகிற, தேவனுக்கு பயந்து இருக்கிற நம்மை எல்லா அழிவிலிருந்து காப்பாரா காக்க மாட்டாரா? நிச்சயமாய் காக்க வல்லவர். அல்லேலூயா. ஆகவே இந்த என்ன சொல், விழித்திரு, வீட்டிலிரு, எப்படி இரு, சேஃபாயிருன்னு சொல்றாங்க, பாதுகாப்பாயிரு. இப்ப விழித்திரு, விலகிரு. பாதுகாப்பாயிரு, விழித்திரு, வீட்டிலிரு, அப்படின்னு சொன்னாங்க. விழித்திருக்கணும், விலகி இருக்கணும், வீட்டில் இருந்தாங்க. அப்படிதானே? விழித்திருக்கணும், விலகி இருக்கணும், வீட்டில் இருக்கு. இப்போ அரசு தளர்த்தி விழித்திரு, விலகிரு. வீட்டில் இருக்க முடியாது, எங்கே வேலைக்கு போனாலும் கவனமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் எங்கே இருந்தாலும் தேவ பக்தியை, விசுவாசத்தை, நீதியை விட்டுற கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும் சரி, கண்ணு கெட்டாத தூரத்தில் இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட தீமைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசன வாசியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியின் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருந்தாங்கன்னா எந்த சக்தியும் நம்மளை தொடாது. ஆமென். எந்த வைரஸும் நம்மளை தொடாது. வைரஸ் வந்தா வைரஸ் அழிஞ்சிடும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசியுங்கள். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூசக்கரத்தின் மேலேக்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. அல்லேலூயா. நானும் உன்னை காப்பேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் காப்பாற்று. பக்தி உள்ளவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வோம். ஆமென். தேவ பக்தியாய் வாழ்ந்த அத்தனை பேரையும் நோவா காலத்திலே கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார். லோத்து காலத்திலே கர்த்தர் லோத்தின் குடும்பத்தை என்ன செய்தார்? அழிவன் என்று பாதுகாத்தார். ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னி சூளையிலிருந்து பாதுகாத்தார். ஆமென். தானியேலை சிங்கக்கவியில் தூக்கி போட்ட போது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி அவனை பாதுகாத்தார். அந்த பாதுகாக்கும் தெய்வம் நம்ம பக்கத்திலே இருக்கிறார். ஆகவே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. ஆகவே தேவ பக்தியாய் வாழ, தேவ பக்தியிலே வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆலயத்தையோ ஆராதனையோ ஜெபத்தையோ வேத தியானத்தையோ நாம் குறைத்துக் கொள்ள கூடாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 10 என்ற தீவிலே நாள் கடத்தப்பட்ட போது ஆமென் அவனுக்கு வெளிப்படுத்தினா உண்மையுள்ள சாட்சி, மரித்துள்ளது நாம் மிரளல் பிறந்தவன், பூமி உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி,
நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன், திறவுகளை உடையவனாய் இருக்கிறேன், பயப்படாதே என்று யோவான் ஆமென் அன்பின் சீசனுக்கு வெளிப்படுத்தின தேவன் இன்றைக்கும் மாறாதவர். அல்லேலூயா. சீக்கிரமா இந்த லாக்டவுன் ஆமென் ஆமென் விலக வைப்பார். இதுல இருந்து ஃப்ரீ ஆக்குவார் ஆண்டவர். ஆமென். சீக்கிரமா பஸ்லாம் ஓடும், சீக்கிரமா கல்லூரியெல்லாம் திறக்கும், சீக்கிரமா பள்ளிகள் எல்லாம் திறக்கப்படும், தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கத்த திறப்பார். அல்லேலூயா. கத்த ஆமென் அவர் உண்மை உள்ளவர், அவர் வல்லவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும், அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆமே வேதத்தை தியானி. ஆமே பக்தி வாழ்க்கையிலே வளர. ஆமே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே. ஆமே ஆமே கொர்நேலியு குடும்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தான். ஆமே எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாயிருந்தான், தான தர்மங்களை செய்கிறவனாயிருந்தான். இந்த பகல் வேளையிலே நாமும் அந்த கொர்நேலியு குடும்பத்தை போல தேவ பக்தி உள்ள குடும்பமா தேவனை மகிமைப்படுத்த கிருபை செய்வாராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வந்திருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.